வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ஸ்நாக் ரெசிபி ஸ்பாஞ்சி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசிக்கிற நேரத்துலேயே நம்ம இது குயிக்காக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துர்லாங்க. வாங்க இப்போ இந்த டேஸ்டியான ஸ்பாஞ்சி கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நான் எக்கு போட்டு பண்ணியிருந்தேங்க, ரொம்ப அருமையாகவும் இருந்தது. நம்ம இந்த கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் சுகர் ஒரு 3/4 கப் எடுத்துக்கலாங்க. மிக்சியில் நான் இது போட்டு அரைச்சிட்டேன். அது ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துடலாங்க. கூடவே ஒரு 1/4 கப் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது ப்ளஸ் ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு நான் 2 எக்கு எடுத்துட்டேங்க. இதில் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ முட்டையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாங்க. நல்லா ஒரு பக்கமாகவே நம்ம கலந்து எடுத்து வச்சிடலாம். நல்லா கட்டி இல்லாமல் இது போல் கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் பவுடர்லாம் ஆட் பண்ண வேண்டியது இருக்குங்க. மைதா ஒரு 1/4 கப் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், அதையும் இதில் போட்டுடலாங்க. பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், அதையும் இதில் போட்டுட்டு நம்ம இதை சலிச்சிடலாங்க. ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சிக்கலாம். இப்போ இது போல் சலித்து எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த எக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தலாம், அதோட இந்த சலித்து வச்ச மாவையும் போட்டுக்கலாங்க. சலித்து இந்த மைதா மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாங்க. இப்போ இது கொஞ்சம் திக்காக தான் இருந்தது, அதனால் நம்ம இதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கலாம், பால் சேர்த்துக்கலாங்க. நான் இது ஒரு 1/4 கப் பால் எடுத்துட்டேன். காய்ச்சின பால் தான் இது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவைப்படுற பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கால் கப்புக்கும் கொஞ்சம் குறைச்சலாகவே தேவைப்பட்டது. இப்போ நல்லா இந்த போல் எடுத்து பார்த்தா நல்லா மடிப்பு மடிப்பாக அப்படியே விழணுங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம இதை கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணுறதுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சிடலாங்க. இருந்ததுனாலும் பரவாயில்ல, இல்லைனா கூட நம்ம இதில் வேறு நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக மைதா போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மைதா போட்டு இப்படி கலந்துடலாம். இப்போ ஒரு பேக்கிங் பேன் எடுத்துகிட்டு இருந்ததுன்னா பேக்கிங் பேன் எடுத்துக்கலாங்க, இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடியில் நம்ம ஆயில் ஆர் பட்டர் அதை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம், எல்லா இடத்துலையும் அப்படியே தடவிடலாங்க.
இப்போ இந்த கேக் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணாத கடாய் ஒன்று இருந்ததுங்க. அதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இது உள்ள ஒரு சின்ன ஸ்டாண்ட் ஒன்று வச்சிடலாங்க. இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடாகட்டும். இப்போ இந்த பேனில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஃபுல்லுமே இப்படி ஊற்றிட்டு நம்ம டேப் பண்ணிடலாம். இப்படி தட்டிடலாங்க. அப்போ தான் நடுவில் பபிள்ஸ்லாம் வராமல் கேப் இல்லாமல் நல்லா ஈவனாக இருக்கும். இது மேலே நம்ம கலந்து வச்சுருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி தூவிடலாங்க. இப்போ நல்லா 5 நிமிஷம் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பேக்கிங் பேனை அது உள்ளே வச்சுட்டு நல்லா பெரிய இந்த போல் பேசின் வச்சு நான் கவுத்து மூடி வச்சுட்டேங்க. நல்லா 45 to 50 மினிட்ஸ் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். நல்லா பேக் ஆகட்டும். இப்போ ஒரு 50 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இது நல்லா மாவு நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி எடுத்துகிட்டு அதை உள்ளே இப்படி சொருகி பார்க்கலாங்க. நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சுங்க. நல்லா ஆறின பிறகு நம்ம இதை கத்தியில் இப்படி ஓரமாக கீறி விட்டுடலாம். அப்போ தான் எடுக்க வரும். நல்லா ஆறின பிறகு எடுக்க வருதுங்க. இப்போ இதை அப்படியே நம்ம தலைக்கீழே அப்படியே கவுத்துடலாம். பிளேட்டு மேலே வச்சுட்டு இப்படி கவுத்துட்டா நல்லா ஈஸியாக வந்துச்சுங்க. நல்லா டேஸ்டியான வெனிலா கேக் தயாராகிடுச்சுங்க. ஸ்பாஞ்சி வெனிலா கேக் தயாராகிடுச்சு. இது நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் நம்ம இதை கட் பண்ணி பிளேட்டில் வச்சு கொடுக்கலாங்க. பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அருமையாகவும் இருந்தது. நீங்களும் இந்த டேஸ்டியான ஸ்பாஞ்சி கேக் வெனிலா கேக் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணியிருந்த இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சதுன்னா, இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.